கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, ஆவிக்குரிய பலவீனத்தை ஜெயிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போஸ்தலர் 1:5. இன்றைய நாள் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்களை நீக்கி உலகை வெல்லும் தெய்வீக வல்லமை பெற்ற நாள். பயம் என்ற பலவீனம். இன்று கிறிஸ்தவனை ஆட்டி படைக்கும் முதல் பலவீனம் பயம். நம்முடைய விசுவாசத்தை குறித்து சொன்னால் ஏளனமாக பேசுவார்களோ என்று பயப்படுகிறோம். இது நம் பயம் மட்டுமல்ல, நம் பலவீனமும் கூட. சாட்சியாக மாற வல்லமை பெறுங்கள். இயேசு பாடுபட்டு மரித்த போது உயிர் பயத்தினால் பூட்டிய அறைக்குள் ஒளிந்திருந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றபோது இயேசுவுக்கு துணிச்சலான சாட்சிகளாய் மாறினார்கள். நம் ஆவிக்குரிய வாழ்விலும் ஏற்பட்டுள்ள பயங்கள், சோர்வுகள் எல்லாம் மறைந்து நாமும் சாட்சிகளாய் மாற தேவ ஆவியானவர் வல்லமையாய் நம் உள்ளத்தில் வந்திறங்க இடம் கொடுங்கள். சாட்சி வாழ்வின் ஆரம்ப புள்ளிகள். கோபப்படுவோருக்கு சாந்தமாய் பதிலளித்தல். காயப்படுத்துபவர்களை மன்னித்து அன்பை பகிர்தல். உங்கள் சாட்சி முதல் உங்கள் வீட்டில் ஆரம்பமாகட்டும். மறுதளித்த உதடுகள் முழக்கமிட்ட சாட்சி. பேதுருவின் வாழ்க்கை மனித பலவீனத்துக்கும் தேவ வல்லமைக்கும் இடையேயான வித்தியாசத்தை ஆழமாக காட்டுகிறது. பயம் பலவீனமாகி கிறிஸ்துவை மறுதளிக்க செய்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கிய போது துணிச்சலோடு வீர முழக்கமிட்டான். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை மனம் திரும்ப செய்தான். பிரியமானவர்களே, இந்த வல்லமையின் நாளில் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக துணிச்சலான சாட்சிகளாய் மாறுங்கள். ஆமீன்.